இன்றைக்கு ஈரான் தொடர்பாக மிக காட்டமான மிக பயங்கரமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது மாஸ்கோ. ரஷ்யாவினுடைய வெளிவிவகார பிரதி அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நாங்கள் பேரழிவில் இருந்து மில்லிமீட்டர் தூரத்தில் தான் நிற்கிறோம். மிகப்பெரிய அழிவை நோக்கி இஸ்ரேல் உலகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது, அமெரிக்கா நகர்த்தி கொண்டிருக்கிறது. மில்லிமீட்டர் தூரத்தில் தான் நம்ம எல்லாரும் நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஈரானுடைய அணு ஆயுத உட்கட்டமைப்பை நோக்கி அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. அப்படி தாக்குதல் நடத்தி உண்மையிலேயே அந்த அணுக்கட்டமைப்பு சிதைக்கப்பட்டால் அது உலகத்துக்கே பாரிய ஆபத்தாக இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை கூடிய ரஷ்யா, ஆனால் அது ரொம்ப கஷ்டம், அதை செய்யறதும் உங்களுக்கு கஷ்டம், ஆனால் கஷ்டப்பட்டு அமெரிக்காவும் சேர்ந்து செஞ்சீங்கன்னு சொன்னால் அது உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு பாரிய அழிவை உண்டாக்கும் என்று சொல்லக்கூடியவங்க ஈரானோடு இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு நேரடி ராணுவ உதவி வழங்கினாலோ அல்லது அப்படி வழங்குவதற்கு பரிசீலனை செய்தாலோ அதை ரஷ்யா பொறுத்து கொள்ளாது என்று அமெரிக்காவுக்கு எதிராக இன்றைக்கு ரஷ்யா மிக தெளிவான கிறிஸ்டல் கிளியரான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ரஷ்யாவினுடைய ஸ்டாண்ட் என்னன்னு. தெளிவா ரஷ்யா என்ன சொல்றாங்க, நாங்கள் இஸ்ரேலோடையும் பேசுறோம், பேசாம இல்லை, ஈரானோடையும் பேசுறோம், பேசாம இல்லை, ஆனா ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் சண்டை போடுதா, இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டுக்கிறட்டும், ஆனால் இஸ்ரேல் சண்டை போடும்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்காக வந்தீங்கன்னா நாங்கள் ஈரானுக்காக வருவோம் என்பதை வரிந்து கட்டிக்கொண்டு இன்றைக்கு மிக தெளிவாக மாஸ்கோ சொல்லி இருக்குது. ஏன்னா ஈரானுடைய வீழ்ச்சி என்பது மாஸ்கோவினுடைய ரஷ்யாவினுடைய வீழ்ச்சியாக கருதப்படும். ஏன்னா ரஷ்யாவினுடைய அந்த செயினுக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான நாடாக ஈரான் இருக்கும்போது ஈரானை வீழ்த்துவதற்கு ரஷ்யா விரும்பாது என்பதை மிக தெளிவான அறிக்கைகள் இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாம ரஷ்யாவினுடைய வெளியுறவு துணை அமைச்சர் செர்ஜி ரியாப்கோ தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே ரஷ்யா தன்னுடைய ஸ்டாண்டை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா சீனாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை தான் அவன் செயல்பாட்டை காட்டிட்டானே.